ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் கவிதா. பாருங்கள், உலகம் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. சுற்றி பார்த்தாலே செமையாக இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நாளைக்கு இருக்கோன்றது தான் தெரியல. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இருக்கிற நாள் வரையும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கன்னு தான் சொல்ல வருவேன். நான் என்னோட வாயில் வர வார்த்தை அதுதான். இருக்கிற நாள் வரையும் சந்தோஷமாக இருங்க. பாருங்கள், இது ஒரு தண்ணி ரொப்புற டேங்க், சரிங்களா? இது இந்த வீடுன்றது எவ்வளோ பல காலம் வாழும், ஆனால் நம்ம வாழ மாட்டோம். பாருங்கள், அப்படியே கோபுரமாட்டம் வீடு கட்டியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம், சரிங்களா? எதுக்கும் இல்லை. இங்கே பாருங்கள், டிஸ்ஸு. இந்த டிஸ்ஸு கூட எத்தனையோ நாள் இருக்கும், ஆனால் அந்த நாள் நம்ம இருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஆசையாக ஒவ்வொரு பொருளாக வாங்கி சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆசையாக எவ்வளவோ கற்பனை பண்ணி இதெல்லாம் ஒரு வீடு, ஒரு நிலம், ஒரு செடி கொடின்றதுனால ரொம்பவே ஆசைப்பட்டு எல்லாமே செய்கிறது தான். ஆனால் கொண்டு போகிறது இவ்வளோண்டு ஒரு மண் கூட இது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீயா நானானு போட்டி போடாமல் இருக்கிற நாள் வரையும் இந்த பூமியில் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, சரிங்களா? கோடி சேர்த்து வச்சாலையும் ஒன்றும் கிடையாது, அடுக்கு மேலே அடுக்கு கட்டி வச்சாலே ஒன்றும் கிடையாது, சரியா? அதே போல் கீழே இருந்து மேலே வரையும் வைரத்துலேயே போட்டாலையும் கொண்டு போகிறது ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது வாயை கட்டி வயிற்றை கட்டி பிள்ளைங்களுக்கு சோறு போடாமல், நல்லா துணிமணி போடாமல், சும்மா வட்டி கொடுக்கலாமா, அந்த காசை வச்சு அதுக்கு நாளாக பண்ணலாமா அப்படின்றது ரொம்ப பேர் அதே தான் அந்த கற்பனைலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. பசங்க என்ன கேட்குறாங்களோ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுங்க. எல்லாம் பெற்ற அப்பா அம்மாவுக்கும் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா கொண்டு போகிறது ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தயவு செய்து யாருக்கும் வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணாமல் நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஜாலியாக இருங்க. இப்போ இந்த ட்ரெஸ் போடணுன்னா அந்த ட்ரெஸ் போடுங்க, சரிங்களா? இந்த வீடு வாசல்ன்றதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் கடவுள் கொடுப்பார். நேர் வழியில் போனால் கண்டிப்பாக கொடுப்பார். ஒருத்தர் குடும்பத்தை அழிக்காமல், அப்புறமா மற்றவங்க வீட்டில் சண்டை விட்டு பார்க்காம, அடுத்தவங்க சாப்பிட்றத பிடுங்கி சாப்பிடாம, நல்லதே நினச்சிட்டு போ. கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே தான் வரும். இந்த நாள் வரையும் நண்பர்களே, நான் இந்த பெங்களூருக்கு நான் படாத கஷ்டமே கிடையாது. இந்த ஊருக்கு வந்தப்போ அன்றைக்கி எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் என் பக்கத்தில் இல்லை, சரிங்களா? இன்றைக்கி சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலே சொந்தம் தான் இருக்காங்க, சரிங்களா? இது வேணும். ஆனால் இன்றைக்கும் எனக்கு நல்ல மனசு இருக்கண்டி அதெல்லாம் என் மெயினில் கூட வச்சுக்க மாட்டேன். நான் என்னோடய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது அதுதான். இருக்கிற நாள் வரையும் 4 பேருக்கு நல்லது செய்யணும். ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 50 ரூபா மற்றவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். அதில் அந்த 50 ரூபா செலவு பண்ணினா உனக்கு 500 ரூபா கடவுள் கொடுப்பாரு, சரிங்களா? அதே போல் ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளத்தை குறைச்சி கொடுக்காம ஒரு ரூபாய் ஏற்றி கொடுங்க. நண்பர்களே, தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க, சரிங்களா? ஏன்னு கேளுங்க, 10 பேர் நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த 10 பேர்னாலே தலைக்கு ஒரு 50 ரூபாய் எடுத்தா தான் உனக்கு 500 ரூபாய் கிடைக்கும். அதில் ஒரு 10 ரூபா சேர்த்து கொடு. உன் பேர் வச்சு ஜாலியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம எதுவும் கொண்டு போகிறது இல்லைல்ல, எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் போகிறோம். கடைசியாக இந்த பூமியில் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோமே கேண்டி எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது. அந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழும்போது எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. இந்த கவிதா சொல்கிறது இதை மட்டும் தான் சொல்ல வருவேன். என்னோடய 3 பசங்களுக்கும் சொல்ல வர்றது இதே தான், சரிங்களா? இன்றைக்கி நானும் வீடு வாசல் எல்லாம் கட்டியிருக்கேன், நானும் நல்லா இருக்கேன். அப்படின்னா அது கடவுளோட ஆசீர்வாதம். ஏன்னா என்னை எதுவுமே இல்லைன்னும் போது கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்து பார்த்தார், எல்லாமே கொடுத்தார். 3 அழகான குழந்தைங்கள. எனக்கு பொக்கிஷம் எதுன்னு சொல்ல போனால் இந்த பூலோகத்தையே சுற்றி பார்க்கலாம், ஆனால் அதில் என் குழந்தைங்க மூஞ்சி மட்டும்தான் தெரியும். என் 3 குழந்தையுமே எனக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம். நான் எப்படி இருக்கணும் அதே போல் என் 3 குழந்தைங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். எனக்கு எப்படி மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்து தான் பழக்கமே கண்டி, அதே போல் தான் என் பசங்களும் அள்ளி கொடுத்து தான் பழக்கமே கண்டி அடுத்தவங்களது வாங்கி சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது யாருமே எதுவுமே நினச்சிக்காம தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், முந்தின நேற்று கூட வந்து இந்த ரயில்வே கேட்டில் வந்துட்டு பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இந்த கேட் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்துட்டு முந்தின நேற்று ஒரு பையன் இறந்துட்டாங்க. அவங்க எவ்வளோ கனவோடு வந்திருப்பாங்கல்ல, இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்ட்டு. அடுத்த நிமிஷமே அந்த உயிராகப்பட்டது போயிடுச்சு. அதனால் கொண்டு போகிறது எதுவுமே கிடையாது. இருக்கிற நாள் வரையும் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. யாரும் வயிற்றில் அடிக்காமல் சொந்தமாக கஷ்டப்பட்டு சம்பாதிங்க. சரிங்களா? ₹1 சொந்த காசில் வச்சு செலவு பண்ணுங்கள். அடுத்தவங்க காசை ஆசைப்பட்டு வாழாதீங்க. சரிங்களா? பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, பாய். சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு மேலே வந்தேன். அப்படியே யாராச்சும் பார்த்தாலே நம்மளுக்கு கூச்சமாகிடுது. ஓகே, பாய் பாய். அப்படியே வாங்க, நம்ம செடிங்கெல்லாம் பாருங்கள் அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ எனக்கு வந்து இந்த செடி கொடினாலே ரொம்ப ஒரு இஷ்டம். என்னோடய யூடியூப்பில் இருக்கிற நண்பர்களுக்குள்ளே இந்த மாதிரி வந்துட்டு செடிங்கெல்லாம் வைங்க. காலையில் எழுந்துச்சி செடி மூஞ்ச பாருங்கள். சரிங்களா? 1000 பேர் நம்மளை கெட்டு போகணுன்னு நினச்சாலையும் நம்ம அழகாக தண்ணி ஊற்றி வளர்த்துருக்கோம் பார்த்தியா? இது மூஞ்சி எப்போவுமே சிரிச்சிட்டு தான் இருக்கும். நமக்கு கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட தான் இருப்பாங்க. சரிங்களா? எனக்கு வந்து செடிங்கனாலே ரொம்ப இஷ்டம். நீங்கள் கூட இதே போல் செடி கொடியெல்லாம் நல்லா வளங்க. இப்போ வந்து செம்பருத்தி செடி வாங்குறேன். இது கூடவே நட்டு வைக்க போகிறேன் நான். செமையாக இருக்குல்ல? பாருங்க, மிளகா செடியெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. அப்புறமா இன்னைக்கு பார்த்தா நம்மள்ட்ட அழகாக குட்டி ரோஸ் விட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், கொய்யா செடி. அப்போ கொய்யா செடி பாருங்கள். ஆகாஷ் பாருமா, செடி வளைஞ்சிட்டு இருக்குது. பட்டு இதை சரியாக கட்ட காணம் பாரு இவனுங்க. பாருங்க, எல்லாமே இருக்கும் நம்மக்கிட்ட வந்துட்டு. செடியெல்லாம் வந்து அழகாக வச்சுருக்கோம். இது வந்து பால்கனி. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது என்ட்ரன்ஸு. வீடியோலாம் மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. சரிங்களா? உங்களோட அன்பும் ஆதரவும் எப்போவுமே உங்களோட அன்பான மனசில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் நம்ம வீடு. சரி, உள்ளே போயிட்டு லைட் போடலாம். மற்றபடி எல்லா வேலையும் செய்யலாம். சரிங்களா? ஓகே, என்னோட நண்பர்களுக்கெல்லாம் டாட்டா, பாய்.